والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவுரைகள் பற்றி ஒரு சின்ன விஷயங்களை நம்ம பேசுவோம். ஆரோக்கியம், ஓய்வு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்களில் 2 அருட்செல்வங்கள் என் விஷயங்களில் ஏமாற்றப்பட்டு இழப்புக்குள்ளாகி விடுகிறார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 1412 வசனம். மனிதன் 2 விஷயங்களில் அலட்சியம் செய்து தன்னை மிகுந்த இழப்புக்கு உள்ளாக்குகிறான். அவ்வாறு செய்தால் தனது உடல்நிலை மிகவும் பாதிக்கப்படுவதாக ஆய்வு அறிக்கை சொல்கிறது. இப்பேற்பட்ட செய்தியை 1400 ஆண்டுகளுக்கு முன் அல்லாஹ்வின் தூதர் உம்மத்தார்களுக்கு தெரிவித்தார்கள். முதலாவது என்னன்னு கேட்டா, பல்லு விளக்குறது. பல் விளக்குறத பிரதானமா சொல்லியிருக்கிறான். ஒருவன் தூங்கி இருந்ததும் பல் விளக்கட்டும் அப்படின்ட்டு. நம்ம தான் விளக்குறோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பல் விளக்காமையா இருக்கிறோம் அப்படின்ட்டு. தூங்கி வச்சோம் நம்மளாம் பல் விளக்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பல் விளக்குறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏராளம். அதாவது தூங்கி எழுந்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டா, என்னுடைய உம்மத்தார்களுக்கு 5 நேர தொழுகையின் போதும் 5 முறை பல் விளக்க சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு கஷ்டமா ஆகுங்கிறதுக்காக தூங்கி எழுந்ததும் பல் விளக்கும்படி கூறியிருக்கிறேன்னு சொன்னாங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, அதிகப்படியா பல் விளக்குறது ஆரோக்கியமான செயல். ஒவ்வொரு தொழுகைக்கும் பல் விளக்க சொல்றது சிலர் இப்பவும் ஒரு சில பேர் வந்து ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வா குச்சி வச்சு பல் விளக்கு தான் உதவி செய்யறாங்க. ஒரு சிலர் மட்டும். ஆனா ரசூலுல்லாஹ் சட்டமாக்கல. ஏன்னா எல்லாருக்கும் கஷ்டமாயிரும், அதுக்குன்னு சில நேரம் ஒதுக்கணும், அதனால தொழுகை பாதிக்கப்படும், இந்த மாதிரியான ஒரு காரணத்தை நினைச்சு அது அவங்க சொல்லல. இப்போ பல் வளர்க்கறதுல உள்ள ஆரோக்கியம் வந்து மிகுதியான நோய் நொடிகள் அதிகமா இருக்காது. பல்லுல இருந்து ஏற்படக்கூடிய கிருமிகள், போக்குவரத்து, இதனால ஏற்படக்கூடியது அது நம்மளோட ரொம்ப நஷ்டத்துக்கு ஆளாய்க்கும். காலையில் எழுந்ததும் 3 முறை மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி சிந்த செலுக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த மூக்கின் உள்புறத்துல சைத்தான் குடியிருப்பானாம் காத்துல. அதனால எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும், தண்ணியை நல்லா செலுத்தி சிந்தணும். ஒவ்வொரு தொழுகைக்கு நம்ம செய்யத்தானே செய்யறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க, எழுந்ததும் ஒரு தடவை செய்யுங்க. இது சைத்தான் நம்மளை விட்டு விலகி ஓடிடுவான். சில பேர் சும்மா இப்படின்ட்டு மூக்குக்கு தண்ணி செலுத்துன்னு செஞ்சிடறாங்க. ஓரளவுக்கு தண்ணி உள்ள போய் வெளியேற அளவுக்கு செலுத்தி நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ரோடுகளிலும் அதாவது நடைபாதைகளிலும் மனிதர்கள் ஓய்வெடுக்கும் இடங்களிலும் மலம் கழிக்காதீர்கள் சொல்லியிருக்காங்க. சில பகுதியில பார்த்தோம்னா ரோட்ல நடக்கவே முடியாது. பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய ஒரு செயல் அது. சில பகுதியில போகும்போது பார்த்தோம்னா அந்த ஒருத்தரும் நல்லா தூக்கம் நடந்து போக முடியாது. இப்படி கிராம பகுதியிலையும் இருக்குது. அதே நேரத்துல நிழல் தரும் மரம் சிலர் வந்து தங்கி போகக்கூடிய இடங்கள்ல
அந்த ஓரங்கள்ல மரம் கழிக்கக்கூடாது வலியுறுத்திருக்காங்க. பெரிய மரம் இருக்குன்னா பள்ளிப்போக்கர் வந்தாங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட இருந்து இலைப்பாரி ஏதோ உணவு நல்லா திண்டுட்டு போற ஒரு இடத்துல ஒருத்த மரம் கழிச்சு வச்சாங்கன்னா சாபத்துக்குள்ளானவங்க. மக்களுடைய மனம் வச்சு அந்த இடத்துல இருக்கவும் முடியாது, ஒரு உணவு திங்கவும் முடியாது. எப்படி திங்க முடியும்? அந்த மாதிரி செயலை செய்யாதீங்க அப்படின்னு வன்மையா கண்டிச்சிருக்காங்க. ஆக என்னன்னு கேட்டா, மக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய எந்த செயலையும் இன்னொரு மனிதன் செய்யக்கூடாது. அது பெரிய பாவத்துக்குள்ளானதா இருக்கும். இணை வைக்கிறதை விட அதிகமான ஒரு பாவத்தை நம்ம வாங்கி சேர்த்துக்கிற வேண்டிய நிலைமை. இடையூறு செய்யணுன்றே சில பேர் பல வழிகளிலே இடையூறு செய்யறாங்க. அல்லாஹ் போதுமான, அல்லாஹ் நம்மை காப்பான. அந்த மாதிரி செயல்கள்ல நாம செய்யக்கூடாது. வேணுமில்ல ஒருத்தர் வீட்டு வாசல்ல ஒருத்தர் குப்பையை கொட்டுறது, அது காத்துல விழுந்திருக்கும். அவன் நினைச்சுக்கிறது கேட்டா இவன் தான் போட்டான்னு சொல்லி இவன் வீட்டுல உள்ள குப்பையை அங்க கொண்டே கொட்டுறது, அசிங்கமான குப்பை வரை. இதுல சண்டை சச்சரவுகள் கொலையில வரை முடிஞ்சிருக்கு. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பத்திரிகையில பார்த்திருக்கோம். இது ஒரு இடையூறு செய்யற விஷயங்கள் தான். நடைபாதைகள்ல எவ்வளவுக்கு பரிசுத்தமா வச்சிருக்கிறோமோ நம்ம நடக்கும்போது பரிசுத்தமான காற்றை நம்ம அனுபவிக்க முடியும். அதே நடைபாதை அசிங்கமா இருந்தா என்ன செய்யறது? அசுத்தமான காற்றை நம்ம நுகர்ந்து பல நோய்களுக்கு ஆளாகக்கூடிய சூழல் ஏற்படும். இதுதான் ரசூலுல்லாஹ் வன்மையா கண்டிச்சு சொல்றாங்க. நடைபாதைகளிலும் மக்கள் தங்கி ஓய்வெடுக்கும் இடங்களிலும் மரத்தின் நிழல்களிலும் மலம் கழிக்காதீங்க. ஆக நம்ம என்ன செய்யணும்ட்டா, இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களை நம்ம கண்டாலும் அவர்களை கண்டிச்சு இப்படி செய்யாத, இதுல மாதிரி விளைவுகள் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் மட்டும் இல்லை, மக்கள் எல்லோருக்கும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை நம்ம தெரியப்படுத்தணும். குறிப்பா என்னன்னு கேட்டா, பொதுமக்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையூறு செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பயந்து வரக்கூடிய காலங்கள்ல நாம இப்படிப்பட்ட கெட்ட செயல்களை தடுத்து நல்லதை எடுத்துரைத்து அதனால் நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வான் என்று கூறி இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.